ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ஆன்மீக கதைகளில் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான 11 புராண கதைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கதை 9வது கதை, விநாயகர் மற்றும் குபேரர். வாங்க பார்க்கலாம். செல்வத்தின் அதிபதியான குபேரன் விநாயக பெருமான விருந்துக்கு கூப்பிடுறாரு. விநாயகர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. ஆனால் குபேரரின் அந்த பளிச்சென்ற சுபாவமும் செல்வத்தின் ஆடம்பரமான காட்சியும் விநாயகருக்கு சுத்தமாக பிடிக்கலை. குபேரனுக்கு கண்டிப்பாக பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு விநாயகர் முடிவு பண்ணுறாரு. விநாயகரை வரவேற்ற குபேரர் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி தன்னோட அழகான அரண்மனையின் பெருமைகளை எடுத்து சொல்லிகிட்ருக்காரு. உணவருந்தும் அறையில் விநாயகருக்காக தயாரிக்கப்பட்டிருந்த உணவுகளின் எடை தாங்காமல் மேஜைகள் அதை கஷ்டப்பட்டு தாங்கிட்டு இருந்தது. உணவு அனைத்தையுமே காலி செய்கிறாரு விநாயகர். இருந்தாலுமே விநாயகருக்கு ஒரு பதார்த்தம் மாதிரி மற்றொன்றாக படைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. விரைவில் அந்த மேஜையே காலியாக போனது. ஆனாலுமே விநாயகர் திருப்தி அடையவே இல்லை. எனக்கு இன்னும் பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மிரண்டு போன குபேரர் இன்னும் உணவுகளை கொண்டு வருமாறு தன்னோட பணியாட்களுக்கு கட்டளையிடுறாரு. விநாயகர் அதையுமே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ஆனாலுமே அவருக்கு பசி அடங்கலை. சமையல் ஆட்களுக்குமே அதிகமாக சமைச்சு கிறுக்கு பிடிச்சது போல் ஆயிடுச்சு. விநாயகருமே விடாமல் ஒரு வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சீக்கிரமே சமையல் அறையே காலி ஆயிடுச்சு. சமையல் ஆட்களுமே சோர்ந்து போயிட்டாங்க. உங்களால் இவ்வளவு தான் எனக்கு விருந்தளிக்க முடிஞ்சதா? நீ கொடுத்ததை விட என் தாய் எனக்கு அதிக உணவை அளிப்பார். இதை போய் நீ விருந்துன்னு சொல்லிகிட்ருக்கே அப்படின்னு குபேரனை பார்த்து விநாயகர் கேட்குறாரு. ராஜ்யத்தில் இருந்தும் மேலும் மேலும் உணவுகளை குபேரன் கொண்டு வந்தாலுமே அவை அனைத்தையுமே அசராமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு விநாயகர். குபேரனுமே ஓய்ந்து போயிடுறாரு. விநாயகரோட பசியை போக்குறதுக்கு அவரோட அரண்மனையில் உணவே இல்லாமல் போகுது. கைலாசத்துக்கு விரைந்த குபேரர் சிவபெருமான் கிட்ட சரணாகதி ஆகிறாரு. என்னை காப்பாத்துங்க தேவனே அப்படின்னு கெஞ்சுறாரு. உங்கள் மகன் என் ராஜ்யத்தின் அனைத்து செல்வத்தையுமே வற்றடித்து விட்டார். ஆனாலும் அவருக்கு பசி அடங்கவே இல்லை. நான் இப்போ என்ன செய்யணும், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு குபேரன் கேட்குறாரு. குபேரா, தன் பசியை போக்க விநாயகருக்கு அதிகமான பதார்த்தங்கள்லாம் தேவையில்லை. அவரின் தேவை தன் பசியை போக்கும் அன்பு மற்றும் பாசத்துடன் பரிமாறும் உணவு அப்படின்னு புன்னகைக்கிறாரு சிவபெருமான். தன் தவறை உணர்ந்த குபேரன் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இருந்தாலுமே விநாயகருக்கு பசி அடங்கவே இல்லை. கடைசியாக பார்வதி தேவி கிட்ட இருந்து கொஞ்சம் சாதத்தை வாங்கி அதை எளிமையுடன் தன் விருந்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பணிவோட விநாயகருக்கு படைக்கிறாரு. அதை சாப்பிட்ட விநாயகர் என் பசி தீர்ந்தது அப்படின்னு ஒரு வழியாக சொல்லிடுறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையிலிருந்து நம்ம குழந்தைகள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, பணிவு. விலை உயர்ந்த நகைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கணக்கில் அடங்காத சொத்துக்கள் இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் விட ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று பணிவு. அதனால் நம்மளுமே பணிவோடு நடப்போம். நம் குழந்தைகளுக்கும் பணிவோடு நடக்க கற்றுக் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.